அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் பல்வேறு காலகட்டங்களில் வழங்கிய சொற்பொழிவுகளின் தொகுப்பு. இது நம்ம ஏப்ரல் மாதம் 2013 வருடம் திருப்பூரில் மாஸ்டர் பேசிய சேவையும் பணிவும் அப்படிங்கிற தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம். நேத்திக்கு நாம எப்படி எல்லாம் சேவை செய்யறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சேவை செய்யறதுக்கு பிரிசெப்டரா தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம மிஷன்ல எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுவும் சேவைதான் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அருள் செய்திகளின் மூலம் ஒரு புதிய புரிந்து கொள்ளுதலுக்கு பாபுஜி உதவுகிறார். இது ஒன்று மட்டுமே நமக்கு மிஷனுக்கு வேலை செய்கின்ற வழி அல்ல. எதுனா பிரிசெப்டர் ஆகிறது மட்டுமே. இந்த மகத்தான மிஷனுக்கு சேவை செய்வதற்கு பல மேலான வழிகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். தயவு செய்து இந்த மகத்தான செயல் திட்டத்தின் ஒரு அங்கமாக இருங்கள் என்கிறார். பாபுஜியை பொறுத்தவரை அந்த மகத்தான செயல் திட்டம் என்பது என்ன? நமது மாஸ்டரும் கூட அந்த மகத்தான செயல் திட்டம், நேர்த்தியான செயல்முறை என்னும் விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். அந்த மாபெரும் திட்டத்தை பற்றி நான் முதலாக பாபுஜியிடமிருந்து 1981 தெரிந்து கொண்டேன். இந்த மாபெரும் திட்டம் என்ன, எந்த திட்டத்தை நோக்கி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்ப்போம். அந்த நேரேஷன் சொல்றார், நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். திடீரென்று பாபுஜி என்னை பார்த்து, நான் மனித இனத்தின் மரபணு அமைப்பை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த நேரத்தில் அதை பற்றி எதுவும் தெரியாத நான் வெறும் புன்னகையுடன் என் வியப்பை வெளிக்காட்டினேன். ஏனெனில் அவர் முன்னெடுத்து சொல்ல போவதாக இருந்த அவரது திட்டத்தின் அளவை கிரகித்துக் கொள்ள கூட எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இத பத்தி நிறைய பேசலாம். இந்த மரபணு மாற்றம் அதுதான் அந்த மகத்தான செயல் திட்டம் அப்படின்னு சொல்றார். மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்ல போனா அந்த மரபணு மாற்றம் தான். மாற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம், மனதளவுல மாற்றம், என்ன அளவுல மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உடம்புல இருக்கிற எல்லா செல்லுமே அந்த மாற்றத்தை கிரகிச்சு வரணும். அப்படி மாறினா தானே அது மாற்றம். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடுத்த படியாக இருக்கும். இந்த ஜீன் மியூட்டேஷன் இததான் பாபுஜி அந்த மகத்தான செயல் திட்டம் அப்படின்னு சொல்றார். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம தியானம், நம்முடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கின்றன சொல்ற. சில அருள் செய்திகளில் மனித இனத்தின் மறு உருவாக்கம் இருக்கும், மரபணு மாற்றம் இருக்கும் என்று பாபுஜி கூறுகிறார். அது ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த செயல் திட்டத்தில் எவ்வாறு பங்கேற்க முடியும்? இந்த மரபணு மாற்றம்ங்கிற இந்த மிகப்பெரிய செயல் திட்டம், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு மூமெண்ட், அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல நம்ம பார்த்து என்ன, நான் என்ன பண்ணலாம், பெரிய அளவுல ஒரு டொனேஷன் பண்ணி பங்கேற்கலாமா, இல்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஏதோ ஒரு ஆசிரமத்தை கட்டி கொடுத்து பங்கேற்கலாமா அப்படின்னா மாஸ்டர் சொல்றாரு, நமது இதயங்களில் இருந்து இதயத்தில் இருக்கும் அந்த ஒளி வீசும் வெற்றிடத்தில் குதூகலத்தை கொண்டு வர தினமும் தியானம் செய்யுங்கள். இதுதான் அந்த மாபெரும் திட்டத்திற்கான சரியான பங்களிப்பு, வேற எதுவும் இல்லை. நாம் அனைவரும் இந்த செயல் திட்டத்தில் எவ்வாறு பங்கேற்க முடியும்? நமது இதயத்தில் இருக்கும் அந்த ஒளி வீசும் வெற்றிடத்தில்
குதூகலத்தை கொண்டு வர தினமும் தியானம் செய்யுங்கள். ஒவ்வொரு அபியாசியின் இதயத்திலும் நமது பிரிசப்டர்களும் மாஸ்டர்களும் தினமும் தெய்வீக ஒளியை புகுத்துகிறார்கள். நாம் தியானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் உயரிய பிரசன்னத்தை வேண்டி அழைக்கிறோம். இதயத்தில் உள்ள அந்த உன்னதமான ஆன்மீக நிலையானது வெளியில் உள்ள பிரபஞ்சத்தினுள் சிற்றலைகளை, அதிர்வலைகளை அனுப்புகிறது. இந்த அதிர்வலை மட்டம் ஏதோ ஒரு வகையில் மரபணு மாற்றத்திற்கு உதவுகிறது. இந்த அதிர்வலை மட்டம் அந்த எதிர்கோர் சொல்றார், நம்ம கண்ணை மூடுறோம், உட்காடுறோம், தியானம் பண்றோம், நம்ம இதயத்துக்குள்ளார அந்த தெய்வீகத்தினுடைய பிரசன்னத்தை வேண்டி அழைக்கிறோம். அப்படி நம்ம இதயங்கள் ஒளி நிறைந்ததாக தெய்வீக பிரசன்னத்தால் நிரம்புகிற போது அங்க ஏற்படுற அந்த கண்டிஷன், அந்த வைப்ரேட்டரி லெவல், அது மெல்ல மெல்ல ஒரு ரிப்பிள் கிரியேட் பண்ணுது. அந்த சிற்றலைகள் எல்லாம், அந்த அதிர்வலைகள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல நம்மள்ட்ட இருந்து பரவி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுது. இதுதான் முந்தா நாள் நம்ம பேசும்போதும் சொன்னோம். நம்ம பண்ற ஒவ்வொரு மெடிடேஷனும் ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்தை மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயத்த திருச்சி டாக்ல அவர் பேசினார். ஆனா இன்னைக்கு அதனுடைய அடுத்த கட்டத்தை இங்க கொண்டு வர்றாரு. ஏதோ ஒரு விதத்துல மாற்றுறது இல்ல, ஏதோ ஒரு விதத்துல அது மரபணு மாற்றத்திற்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். மரபணு மாற்றம் எப்படி நிகழ்ந்துட்டு வந்துச்சு, அதுக்கு எதெல்லாம் காரணமாக அமைந்தது அப்படின்னு அறிவியல் படித்தவர்கள் எல்லாருக்குமே, இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகள் படித்த எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு மரபணு மாற்றத்துக்கு நம்முடைய தியானம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது. எப்படி வழங்குது அப்படின்னு கேட்டா, நம்ம தினமும் தியானம் பண்ணா போதும். இந்த தியானத்தின் போது நம்ம இதயத்துல உண்மையிலேயே மாஸ்டருடைய பிரசன்னத்தை வேண்டி விரும்பி அழைத்து கொண்டு வந்துட்டோம்னா, அந்த பிரசன்னம் நமக்குள்ளார உருவாக்குற கண்டிஷன், அதனால நம்மகிட்ட இருந்து வெளிப்படுற அந்த வைப்ரேட்டரி லெவல், அந்த அதிர்வலைகள், அது மெல்ல மெல்ல இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா மூளை முடுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. அந்த அதிர்வலை மட்டங்கள் எப்படியோ ஒரு விதத்தில் மரபணு மாற்றத்திற்கு உதவுகிறது. சயின்டிபிக்கா இதை சொல்லணும் அப்படின்னா, இங்கு விஞ்ஞான ரீதியில் இதை சிந்திக்க விரும்பும் சிலர் இது பற்றி இன்னும் அதிகம் விவாதிக்க விரும்பினால், இவையெல்லாம் எப்படி நிகழ்கின்றன, அது எப்படி தியானம் பண்ணா அது எப்படி மரபணு மாற்றத்துக்கு உதவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுருக்கமா சொன்னா, இது டிஎன்ஏ தனது நகலை உருவாக்குவது மட்டுமல்ல, டிஎன்ஏ தனது நகலை உருவாக்குவதற்கு கூட அதன் பின்னணியில் ஏதாவது ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும். இது அடிப்படையா வச்சுதான் டிசைனிங் டெஸ்டினி அந்த புத்தகத்துக்கு இந்த படத்தையே மாஸ்டர் வச்சிருக்காரு. அந்த தாமரை, அதுக்கு மேல இருக்கிற அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுடைய விதியை வடிவமைத்தல். மனித குலத்தோட விதி என்ன, அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. அதுக்கு எது உதவ போகுது, நம்ம பண்ற மெடிடேஷன் உதவ போகுது. இந்த பேஸ்ல தான் அந்த விதியை வடிவமைத்தல் புத்தகத்துல இந்த சிம்பலே மாஸ்டர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும், ஒரு செயல் திட்டம் இருக்கணும். அந்த செயல் திட்டத்தோட இயல்பு என்ன, அப்படி நிகழ செய்வதற்கு முக்கியமான ஒரு பொருள் வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதா, அது மூலமாக அது நிகழப்போகுதானா? இல்லை, அது நம்ம தியானத்தின் மூலமாகத்தான் நிகழப்போகுதுங்கிறார். மரபு வழி பண்பியலை புரிந்து கொள்ள இப்பொழுது ஒரு உயரிய மட்டம், அது எபிஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப இருக்கிற அந்த சயின்டிபிக்கா அந்த மரபு வழி மாற்றத்தை பற்றிய படிப்பை எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி மனித உருவில் இருக்கிற உயிரணுவில் இருக்கக்கூடிய மரபணுக்களின் அமைப்பை பாதிக்கின்றது என்பதை அது விளக்குகின்றது. ஒவ்வொரு மியூட்டேஷனுக்கும் பின்னாடி, மரபணு மாற்றத்துக்கும் பின்னாடி சுற்றுப்புற சூழல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதை பத்தி பேசுறதுதான் எபிஜெனடிக்ஸ். இந்த மரபணு மாற்றம் விலங்குகள்ல நம்மளை விட வேகமா நடக்குது, பூச்சி இனங்கள்ல இன்னும் வேகமா நடக்குது, தாவரங்கள்ல படுவேகமா நடக்குது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் வந்துருச்சு. அந்த விதையை நீங்க போட்டீங்கன்னா, ஒரு சுண்டு விரல் பெருசுக்கு காய்க்க வேண்டிய மிளகா
ஒரு புடலங்காய் சைஸுக்கு காய்க்குது. அப்ப இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த திடீர் மாற்றத்தை எது கொண்டு வந்துச்சு? மரபணுவுல மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் இந்த விஷயத்த நடத்துது. அது போல ஒரு சாதாரணமான ஒரு விஷத்துக்கு, சாதாரணமான ஒரு 2% உள்ள ஒரு விஷத்துக்கு செத்துக்கிட்டு இருந்த ஒரு பூச்சியோ, வண்டோ தனக்கு தானே மரபணு மாற்றம் அடைந்து சூழ்நிலைகளை தாங்கிறதுக்கான மரபணு மாற்றத்துக்கு உட்பட்டு எவ்வளவு கொடூரமான விஷம் அடிச்சாலும் சாகாம மாறுது. எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் தப்பிச்சு போற பாக்டீரியாக்கள் உருவாகுது. அப்ப அவையெல்லாம் வேகமாக தங்களுடைய மரபணுக்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளால பார்க்க முடியல அத. அப்ப நமக்கு கூட இது இருக்கு. எல்லாம் எதிர்ப்பு சக்தியோட இருக்கு. மனுஷனுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, அதனுடைய ஆயுள் காலம் 1 நாள், 1/2 நாள். அதனால அது நம்ம வாழ்நாளுக்குள்ளார அது பல பிறவிகள் எடுக்குது, பல ஜெனரேஷன் தாண்டுது. அதனால அதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வருது. 1 நாள் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவுக்கு நம்முடைய 1 வருஷங்கிறது 300 தலைமுறை. அப்ப 300 தலைமுறையை தாண்டறதுக்குள்ளார அது மரபணு மாற்றம் பெறலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாக்டீரியாவோட ஒரு ஜெனரேஷன் டிஃபரெண்டான ஒரு இதுக்கு போகலாம். வைரஸை பத்தி சொல்றாங்க. நம்ம கொரோனா வைரஸ் எப்படி எல்லாம் உருமாற்றம் பெற்று வருகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு மாற்றம் மனித குலத்துல ஏற்படணும். ஏன் அது தாமதமாகிறது? காரணம் என்ன? அந்த மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை, அந்த மாற்றம் உருவாவதற்கான ஒரு கான்சியஸ் லெவல் டெவலப் ஆகணும். அந்த கான்சியஸ் லெவலை டெவலப் ஆக்குறதுக்கு தியானம் பண்ணுங்க அப்படின்றார். சாதாரண சுற்றுப்புற சூழல் டிஎன்ஏவையும் மரபணு மாற்றத்தையும் பாதிக்க முடியும் என்றால், ஆயிரக்கணக்கான அபியாசிகள் ஒன்றாக சேர்ந்து தியானம் செய்யும் போது நிகழ்வதை பற்றி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அது உருவாக்கக்கூடிய சூழலை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அதிர்வலைகளிலிருந்து உடலின் உயிரணுக்கள் எப்படி தப்பிக்க முடியும்? மாஸ்டர் சொல்றதை நம்ம அப்படியே நினைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு சின்னதா ஒரு மெய்ப்பாடு நமக்குள்ளார உருவாகும், ஒரு சிலிர்ப்பு. ஏன்னா ஒரு கடினமான சூழ்நிலை, உணவற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு சாதாரணமா இருந்த ஒரு ஒட்டகத்துக்கு, அதுதான் நம்ம அடிக்கடி படிச்சது, ஒட்டக சிவிங்கியாக மாறியது ஒரு திடீர் மாற்றம். அதுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட காலங்கள்ல அது சாப்பிடுற உயரங்கள்ல எந்த இலையுமே இல்லாத போது அந்த ஒட்டகத்துக்குள்ளாரெல்லாம் ஒரு அரிஞ்சு உயரமா ஒரு கழுத்து இருந்தா நம்ம மேல இருக்கிற அந்த இலையை பறிஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு அந்த அரிஞ்சி ஓவராலா கிரியேட் ஆகும் பொழுது அதுக்கான சூழ்நிலையில அடுத்த ஜெனரேஷன்ல வந்த ஒட்டகங்கள்லாம் ஒட்டக சிவிங்கிகளாக கழுத்து உயரமான ஒரு விலங்குகளாக வந்துச்சு. இது ஒரு விதமான ஜீவன் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நான் விளக்கமா சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதுல ஒரு ஓரத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப ஒரு சாதாரணமான புறச்சூழ்நிலை ஒரு விலங்கு கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. சாதாரணமான புறச்சூழ்நிலை ஒரு பூச்சி இனங்கள்கிட்ட ஒரு மரபணு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கும் பொழுது அதே புறச்சூழ்நிலையில ஆயிரக்கணக்கான அபியாசிகள் ஒன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணி அவங்க எல்லாருடைய இதயங்கள்லையும் தெய்வீக பிரசன்னம் நிரம்பி எல்லா இதயங்களும் அவங்க இதயங்களில் இருந்து அந்த ஒரு தெய்வீக தன்மையை அதிர்வலைகளாக வெளியில அனுப்ப ஆரம்பித்தால் அந்த அதிர்வலை மட்டம், அந்த எக்ரகோர் எப்படி இருக்கும்? அது மாதிரி அனுப்பப்படுற அந்த அதிர்வலை மட்டங்கள்ல இருந்து மனித உடம்பினுடைய உயிரணுக்களால் தப்பிக்க முடியாது. கட்டாயமாக அவற்றின் சூழ்நிலையை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பண்ற ஒரு தியானமும் தனியா பண்ற தியானம், ஞாயிற்றுக்கிழமைகள்ல உட்கார்ந்து பண்ற தியானம், HFNல போய் உட்கார்ந்து பண்ற மெடிடேஷன், மாஸ்டர் எங்கெல்லாம் விசிட் பண்றாரோ அப்பெல்லாம் ஆன்லைன்ல அவர் கொடுக்குற சிட்டிங்கோட சேர்ந்து உட்கார்ற தியானம், பண்டாராக்களின் போது உட்கார்ந்து பண்ற தியானம், இவை எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல இந்த பூமியில அதிர்வலை மட்டங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம மாஸ்டர் நம்ம உட்கார்ந்துடணும், தியானம் பண்ணணும், நமக்கு ஏதாவது கொடுப்பாரான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க எதுக்காக உட்கார்ந்தாலும் சரி, நாம எப்படி உட்கார்ந்தாலும் சரி,
நாம அமர்ந்து தியானம் செய்கின்ற அந்த நேரத்தில் மாஸ்டரோடு நம்மளை இணைத்துக் கொள்கின்ற அந்த நேரத்துல ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் ஒன்னா உட்காரும் பொழுது, அது உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்காரும் பொழுது எப்படி ஒரு எக்ரகோர், எப்படி ஒரு அந்த ஒரு அதிர்வலை மட்டம் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வளையத்துக்குள்ளார இருந்து பூமியில வாழ்ற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த ஒரு மனித உயிரினமும் தப்பிக்க முடியாது. அவை எல்லாவற்றையும் அது பாதிக்கும். நமக்குள் உள்முகமாக நாம் ஆழ்ந்து செல்லுகின்ற ஒவ்வொரு முறையும், அந்த வாழ்ந்த வெற்றிடத்தில் அந்த சமாதி நிலைக்குள் செல்லும் ஒவ்வொரு முறையும் அது ஏதோ ஒன்றை உருவாக்குகிறது. இங்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்றை அது வெளிக்கொண்டு வருகின்றது. அதன் விளைவு பிரபஞ்சம் முழுவதிலும் ஏற்படுகின்றது. நம்முடைய தியானம் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்மளை தாண்டி செய்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து ஆழ்ந்த இதயத்துக்குள்ளார போனோம்னா அங்க இருக்கின்ற ஏதோ ஒன்றை, அந்த ஏதோ ஒன்றுங்கிறது தெய்வீகம்னு வைத்துக் கொள்ளலாம். அந்த ஏதோ ஒன்றுங்கிறது ஆன்மாவோட உயரிய ஆற்றல்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏதோ ஒன்றுங்கிறது மாஸ்டருங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தியை வெளியில கொண்டு வருது. இப்படி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒன்று இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பரவி விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சேவையின் அம்சம் மற்றும் நமது ஆன்மீக பயிற்சி மீண்டும் ஒட்டுமொத்த மனித உருவாக்கத்தின் பணிக்கு தனது பங்கை எவ்வாறு அளிக்கின்றது என்பது பற்றி பாபுஜியின் 2 அருள் செய்திகளை நான் படிக்க விரும்புகின்றேன். ஆக இதுவரைக்கும் சொன்னதுல முக்கியமான விஷயம், நம்ம பண்றதுலயே உயரிய சேவை என்ன அப்படின்னா பயிற்சி பண்றதுதான். இந்த காலையில நாம செய்கின்ற அந்த பயிற்சி, காலையில மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நம்ம உட்கார்ந்து பண்றோமோ இந்த தியானம், இந்த தியானம் ஒவ்வொன்றும் நமக்கான சேவை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச அளவுல ஒரு செயல் திட்டத்தை மாஸ்டர் எடுத்துட்டு போறாரு. மிஷன் அப்படின்னு அதை வச்சுக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லலாம், அந்த செயல் திட்டத்தை மிஷன் சொல்லலாம். அந்த பாபுஜியோட மிஷன், அந்த ராமச்சந்திரா மிஷன் என்ன அப்படின்னா மரபணு மாற்றம். இந்த மரபணு மாற்றத்திற்கு நாம் எவ்வாறு உதவலாம்? வெறுமனே கண்ணை மூடி அமர்ந்து தெய்வீக பிரசன்னத்தை இதயத்துல கொண்டு வர்ற அந்த ஒரே ஒரு உன்னதமான செயல்முறை மூலமாகவே நாம இந்த உதவியை செய்ய முடியும். இத பத்தி பாபுஜி சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை 4 நவம்பர் 2007 அருள் செய்தியில் அவர் இவ்வாறு கூறுகின்றார். விஸ்பர்ஸ்: இத்தனை அருள் செய்திகளும் நமது பொக்கிஷமாகும். இது பற்றி உண்மையிலேயே விழிப்புணர்வு கொள்வதற்கான நேரம் இது. இந்த அபரிமிதமான பயிர் நமது சகோதர சகோதரிகளின் இதயங்களுக்கு இப்போதும் இன்னும் நெடுங்காலத்திற்கும் ஊட்டமளிப்பதாக இருக்கும். இத்தனை அருள் செய்திகளும் நமது பொக்கிஷமாகும். பெறப்பட்ட ஒவ்வொரு விஸ்பர்ஸ் மெசேஜும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இது பற்றி நமக்குள்ளார ஒரு அவேர்னஸ் ஏற்படுவதற்கான சரியான நேரம் இது. இந்த ஒரு அற்புதமான ஒரு பயிரானது நம் அனைவருடைய இதயங்களுக்கும் இப்ப மட்டுமில்ல, இன்னும் நெடுங்காலத்திற்கு உள்ளிருந்து ஊட்டமளிப்பதாக இருக்கிறது. இன்னும் நெடுங்காலத்துக்கு அப்படித்தான் இருக்கும். மனிதர்களின் உலகம் விஷயங்களை இன்னும் சரியான கண்ணோட்டத்தில் காண்கின்ற நிலைக்கு மீண்டும் திரும்பும் போது இந்த அருள் செய்திகளின் முழு அர்த்தமும் வெளிப்படும். நம்முடைய கண்ணோட்டம் இன்னும் மாறணும், விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் சரியான விதத்தில் பார்க்கின்ற நிலைக்கு மனிதர்களுடைய உலகம் திரும்பும் பொழுது இந்த அருள் செய்திகளின் முழு அர்த்தமும் வெளிப்படும். நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறோம், மதிப்பீடுகளின் உண்மையான அர்த்தத்தை இழந்து நிற்கும் மக்களின் தற்போதைய நிலையை காணும் போது நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டியிருக்கிறது. வலிமை படைத்தவர்களையும் நிலைகுலைய செய்யும் அனைத்து வகையான மிதமிஞ்சிய தன்மைகள் உள்பட மனிதர்கள் பலர் பல்வேறு விஷயங்களால் துன்பப்படுகிறார்கள். எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் தான், எல்லாத்துலயும் நம்மகிட்ட மிதமிஞ்சிய அளவு தான், மிதமிஞ்சிய ஒரு வெறுப்பு, மிதமிஞ்சிய கோபம், மிதமிஞ்சிய விஞ்ஞான வளர்ச்சி, மிதமிஞ்சிய வேகம், எதுலேயுமே மாடரேஷன் கிடையாது. இந்த மிதமிஞ்சிய தன்மைகள் உள்பட
வலிமை படைத்தவர்களையும் நிலைகுலைய செய்யும் அனைத்து வகையான விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கின்றது. எவ்வளவு ஒரு திறமையான ஆளையும் நிலைகுலைய வைத்து விடுவார்கள். அந்த மாதிரி எல்லாமும் நமக்குள்ளார இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுதான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நிதானமா இருக்கும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் இல்லை. சொல்றாரு, மக்களின் தற்போதைய நிலையை காணும் போது நாங்கள் சொல்றதையே மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. வலிமை படைத்தவர்களையும் நிலைகுலைய செய்யும் அனைத்து வகையான மிதமிஞ்சிய தன்மைகள் உட்பட மனிதர்கள் பலர் பல்வேறு விஷயங்களால் துன்பப்படுகின்றார்கள். ஒரு சமகால துறவி ஆன்மீகம் மட்டுமே இந்த உலகை காப்பாற்றும் என்றார். இத்தகைய கருத்துக்களுடன் நாங்கள் முழுமையாக ஒத்துப்போகிறோம். அவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ள அந்த தருணம் வரும். மனித குலத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்ட இங்குள்ள நபர்கள் அனைவரும் அதற்கு வேண்டியதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதிமுக்கியமான நடவடிக்கை இன்னும் பூர்த்தியாக வேண்டி இருக்கிறது. அது சிரமமின்றி நிகழ்ந்து விடாது. பல மனிதர்களால் அதனுடன் ஒத்துப்போக இயலாது. அந்த சமகால துறவின்னு மாஸ்டர் அந்த அந்த மெசேஜ்ல சொல்றது யார சுவாமி விவேகானந்தர் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தகைய கருத்துக்களுடன் நாங்கள் முழுமையாக ஒத்து போகிறோம். அவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ள அந்த தருணம் வரும். இந்த உலகத்தை ஆன்மீகம் மட்டுமே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பிளான், அந்த டிவைன் பிளான் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அது அந்த அந்த மொமெண்ட் வரப்போகுது. மனித குலத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள நாங்கள் அனைவரும், இங்கு உள்ள நாங்கள் அனைவரும், ஒளி உலகத்தில் இருக்கிற நாங்கள் அனைவரும் அதற்கு வேண்டியதை தயார் செய்து என்று இருப்போம். ப்ரிப்பேர் எல்லாத்தையும் நாங்க சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு உன்னதமான தருணத்திற்காக அதி முக்கியமான நடவடிக்கை இன்னும் பூர்த்தியாக வேண்டி இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு ப்ராஜெக்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பூர்த்தியாக வேண்டி இருக்கு. அதுக்காக நாங்க ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆனால் அந்த விஷயம் நடக்கும் பொழுது அது சிரமமின்றி நிகழ்ந்து விடாது. பல மனிதர்களால் அந்த மாற்றத்தோடு ஒத்து போக இயலாது. அதுதான் அங்க ஒரு பிரச்சனை. அதை சொல்லவே முடியாது. இப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய உருவாக்கி வயிற்றுக்குள்ளார சுமந்து அது எல்லாத்துக்கும் அதை தயார் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த ஃபைனலா அது டெலிவரி ஆகணும், ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்குள்ளார வெளியில வரணும் அப்படிங்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த துன்பம் அப்படிங்கிறத ஒரு தாய் எப்படி அனுபவிச்சாகணும். அது மாதிரி இந்த அதிமுக்கியமான நடவடிக்கையை பூர்த்தியாக்குகின்ற நேரத்துல ஒரு சாதாரணமாக சிரமம் இல்லாமல் எதுவும் நிகழ்ந்து விடாது. இந்த சிரமம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், மனதளவுல இருக்கலாம், மிகப்பெரிய அழிவுகளாக இருக்கலாம், சொல்ல முடியாது. என்னவோ ஒண்ணு அந்த சிரமத்தை தாங்குற ஒரு கான்சியஸ் லெவலுக்கு மனிதர்கள் முதல்ல போயாகணும். பல மனிதர்களால் அந்த மாற்றத்தோடு ஒத்துப்போக இயலாது. நமது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் தங்களது பயிற்சியில் வலிமை ஊட்டப்படட்டும். அந்த மாற்றங்களை தாங்குற அளவிற்கு வலிமையானது பயிற்சி மூலமாக நமக்கெல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இதை நினைச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டர். ஒவ்வொரு முறை தியானம் பண்ணும் பொழுதும் நாம் வலிமை ஊட்டப்பட்டு இருக்கோம், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கோம். வி ஆர் ஆல் ஸ்ட்ரென்தன்ட் பை அவர் மாஸ்டர். எதுக்காக? எதிர்கால திட்டத்தை செயலாக்குவதற்காக. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்திற்கான கடுமையான விளைவுகள் இருக்க பொழுது எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கும் திறன் எல்லாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களுடைய அபியாசிகளை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அவர்களுடைய பயிற்சி மூலமாக அவர்கள் வலிமை ஊட்டப்படுகிறார்கள். அந்த புதிய மாற்றம், அந்த வலிமையானது புதிய சட்ட திட்டங்களை எதிர்கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள உதவும். அந்த மாதிரி இன்னும் நம்மளாம் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கோம். என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நமக்குள்ளங்கிறது தெரியாமலேயே நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்றோம் காலம்பரை தியானம் பண்ண அமைதியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, மாஸ்டர் இருந்தாரு, வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, சிரிச்சோம். இங்க நடந்து கொண்டிருப்பதோ மிகப்பெரிய தயாரிப்பு. நாம் ஒவ்வொருவரும் அணு அணுவாக வலிமை ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள எல்லாராலையும் முடியாது. மிகப்பெரிய சிரமங்களை மனித குலம் எதிர்கொள்ள போகுது. அது எதிர்கொள்ள போகின்ற சிரமங்கள்ல இருந்து தப்பித்து வருவதற்கு
அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நாம் இந்த தியான பயிற்சி மூலமாக வலிமையூட்டப்படுகிறோம். அந்த சட்டத்திட்டம், இந்த புது உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஆற்றலின் வெளிப்பாட்டிலிருந்து உதயமாகும். ஒரு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுது. அந்த எனர்ஜியிலிருந்து தான் அந்த புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செயல்பாட்டுக்கு வரும். அதுவே எதிர்கால சகாப்தத்தின் குணாதிசயமாக இருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். நம்ம மாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். ஈஸியாக அதை சாதாரண மட்டங்கள்ல ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் மிகப்பெரிய திட்டமானது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாபுஜியை சொல்லி நேற்றுக்கு மாஸ்டர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக பாபுஜியிடமிருந்து இது குறிப்பிடத்தக்கது ஒரு கூற்றாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பயிற்சியை அத்தனை முக்கியமற்றதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது நம்மை அத்தகைய ஒரு அதிர்வு நிலைக்கு, அத்தகைய ஆற்றல் களம் மிகுந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இனி வரவிருக்கின்ற எதிர்கால சகாப்தத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ள அது நம்மை தயார் செய்யும் என்று அவர் கூறுகின்றார். இத்தனையையும் பாபுஜி நமக்குள்ளார விதைச்சிட்டு அதுக்காக நம்மளை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம நம்மை அறியாமலேயே மிகப்பெரிய மாற்றத்திற்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், மெடிடேஷன் மட்டும்தான். இவ்வளவும் இந்த விஸ்பர்ஸ் மெசேஜுக்குள்ளார நடக்கும். இந்த கடைசி 4 வரி ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. மனித குலத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு இங்கு உள்ள, அதாவது ஒளி உலகத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் அந்த மாற்றத்திற்கு வேண்டியதை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அதி முக்கியமான ஒரு நடவடிக்கை இன்னும் பூர்த்தியாக வேண்டி இருக்கிறது. அந்த நடவடிக்கை சிரமமின்றி நிகழ்ந்துவிட முடியாது. பல மனிதர்களால் அந்த விஷயத்தோடு, அந்த மாற்றத்தோடு ஒத்துப்போக இயலாது. நமது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் தங்களது பயிற்சியினால் வலிமையூட்டப்படட்டும். அது புதிய சட்டத்திட்டங்களை எதிர்கொண்டு அதற்கேற்றவாறு அவர்களை தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு உதவும். அந்த புதிய சட்டத்திட்டங்கள் ஒரு ஆற்றலின் வெளிப்பாட்டிலிருந்து உதயமாகும். அதுவே எதிர்கால சகாப்தத்தின் குணாதிசயமாக இருக்கும். இந்த மெசேஜை நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும். நம்ம மெடிடேஷனுடைய மிகப்பெரிய விளைவு, மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும் பொழுது நம்ம பண்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம உடைஞ்சி வெளியில வரும். ஒவ்வொரு நாளும் நாமும் ஒரு படை வீரர் போல அதற்கு தயாராகும். ஆக பாபுஜியிடமிருந்து இது குறிப்பிடத்தக்கதொரு கூற்றாக இருக்கிறது. இந்த பயிற்சியை அத்தனை முக்கியமற்றதாக ஏனோ தானோன்னு எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு தியானமும் நம்மை அத்தகையதொரு உன்னதமான அதிர்வு நிலைக்கு, அத்தகையதொரு ஆற்றல் களம் மிகுந்த நிலைக்கு, அது போன்றதொரு எதிர்கோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். இனி வரவிருக்கின்ற எதிர்கால சகாப்தத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள நம்மை அது தயார் செய்யும் என்று அவர் கூறுகின்றார். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். இது குறித்து மாஸ்டர் இப்ப லேட்டஸ்டா ஒரு டாக்கு கொடுத்தார். தில்சையில கொடுக்கும் பொழுது அடுத்து வருகின்ற மனித குலத்துக்கு அவர் ரேஸுக்கு பேரும் வச்சுட்டாரு, லூமினல்ஸ் அப்படின்னு. அவதார் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, அவதார் அப்படின்னு ஒரு புது ரேஸ் அப்படிங்கிற மாதிரி மனித குலம் மரபணு மாற்றம் பெற்று லூமினால்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய இனமாக பரிணமிக்க போகுது. சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்கள், பாலின குரோமோசோம்கள்னு சொல்லுவோம். ஒரு ஆண் பெண் அணுக்கள் ஒன்று சேரும் பொழுது அதுல இருந்து ஒரு 23, இதுல இருந்து ஒரு 23, 46 குரோமோசோம்கள் ஒன்று சேர்ந்து இப்போதைய இந்த ஹியூமன் ரேஸ் உருவாகுது. நம்ம மற்ற ஒவ்வொரு செல்லையும் இந்த 46 குரோமோசோம் இருக்கு. அது அம்மாட்ட இருந்து 23, அப்பாட்ட இருந்து 23. இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த திடீர் மாற்றம், பாபுஜி சொல்ற இந்த மரபணு மாற்றம் நடக்கும் பொழுது இந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை ஒண்ணு 22, 22ன்னு குறையலாம், அல்லது 24, 24ன்னு அதிகரிக்கலாம். இதுதான் மரபணு மாற்றம். இந்த பாலின குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனையா மாறுது, ஒன்றிணைது அப்படிங்கிறத பொறுத்து புதிய உயிரினமானது
புது எண்ணிக்கையிலான குரோமோசோம்களோட வெளில வரப்போகுது. அப்படி பார்க்க போனா இது பரிணாம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னும் வந்து பூஸ்டப் ஆக போகுது. அதனால 24 அந்த 48 குரோமோசோம் உள்ள புதிய ஒரு ஒரு இனம் வரப்போகுது. அததான் மாஸ்டர் லூமினால்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒளிரும் மனித இனமாக அதை அவர் சித்தரிக்கிறார். அதை பத்தி சொல்ற விஷயங்கள் 2 ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்றார். அந்த ஒரு புது இனம் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு இந்த மனித இனம் இயங்குற 2 விஷயங்களுமே அதுக்கு தேவைப்படாது. இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லாம வாழ்க்கை கிடையாது. நம்மளுடைய பெரும்பாலான இயக்கம் உணவை நாடியதாக இருக்கிறது. ஆனா அந்த புதிய இனம் அதாவது தன்னுடைய ஆற்றலுக்காக சாப்பாட்டை நம்பி இருக்க போறதில்ல. அது தானே சக்தி மயமாக இருக்க போகுது. ஏதோ ஒரு விதத்துல அதுவே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க போகுது. அதுக்கு உணவு வேணா சுவைக்காக வேணா இருக்கலாமே ஒழிய உணவு சாப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இனம் வரப்போகுது. அதை விட முக்கியம் அடுத்தது, அது வந்து நம்மை போல இனப்பெருக்கம் செய்ய போவதில்லை. அதாவது ஆண் பெண் ஒன்றிணைந்து காதல் செய்து வரப்போறதில்ல. வில் பவர் மூலமாக மல்டிப்ளை ஆக போகுது. மகாபாரத காலத்துல வந்து இருந்தது இல்லையா, நியோகா முறை இருந்தது இல்லையா, அது மாதிரி வந்து சூரியனுடைய வில் பவர், குந்தி தேவியோட வில் பவர், கர்ணன் உருவாயிட்டார். அவ்வளவுதான். அங்க வந்து ஒரு கூடலுங்கிறதே கிடையாது. நோ ரொமான்ஸுங்கிற ரொமான்டிக் பீப்புள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட போறீங்க. அடுத்து வர போற ஹியூமன் ரேஸ்ல நோ ரொமான்டிக் இடம் இல்லை. செக்ஸும் கிடையாது, பசியும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இனம் வரப்போகிறது. அப்ப அந்த இனத்தோட நோக்கம் தான் என்ன, அதனுடைய செயல்பாடு தான் என்ன, எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சோம்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஒரு ஆச்சரியக்குறியும் சேர்ந்து நமக்குள்ளார வரும். அந்த வீடியோவை மட்டும் இன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். I think, Babaji, maybe the second part of the question, which is, how do we contribute to enable our egregore to shift, to take a quantum leap? I mean, maybe if you have anything on that section of the question, that could be helpful. Otherwise, we can move to the next one. Well, that's a very intriguing question. See, I tell you, sometime in 1980, I was visiting Babuji Maharaj in Shahjahanpur. I was sitting quietly in veranda at one corner, and he was also in the veranda, but on the middle chair, and we were only 2 of us. He decided to walk towards his bedroom. That's the entry of which I was just quietly sitting there. I thought he was going to the bedroom, but suddenly he bends his head down, and I get up. And his beard almost touching my left ear, and he whispers, "I'm changing the genetic pattern of human race." So in 1980, talking of, I was completing my master's in pharmacy. So with that background, I was questioning, not that I doubted Babuji, but it was that aha moment, how is he going to do all that? Say, genetic mutation of human race. And then when I see this message or messages on genetic mutation that is to come, right now we have 23 chromosomes we share from mother and 23 from father. What will happen when that genetic mutation kicks in? Will there be 24 or will there be 22? But the evolution says it will always be the higher. So we will have 24 chromosomes from each. Now, in order to have that jump in the number from 23 to 24,
Babuji says when that egregore is reached, egregore of consciousness, people with certain level of consciousness, when they come together on this planet and reach a critical mass, from that point onward, it will trigger the mutation. And it will be 1 or 2 persons at a time, and then it will just simply explode. So we need to contribute by meditating well towards this egregore, towards arriving at a critical mass. That threshold, once you cross that, 23 to 24. And the beauty of that human race, I said, we can say that will be the end of humanity in one way. In another way, you can also say there is a human is now evolved. And I like to call that race as liminals, the new race that is to come. And what I have heard also, that race would not depend on food, and they will multiply at will, not through romance and sex. So it's a big loss for the romantic people. ஸோ மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் மாஸ்டர் இப்போ வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம படித்த விஷயம் ரொம்பவும் அதிமுக்கியமான விஷயம். அது சொல்றாரு, we are all waiting. அந்த இடத்துக்கு வந்து ஒரு கான்சியஸ் லெவல், ஒரு எக்ரகோருக்கு ஒரு ரீச் ஆக வேண்டியிருக்கு, அந்த மட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதற்கு அந்த தியானம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டு போறோம். ஒன்ஸ் அந்த எக்ரகோர் ரீச் ஆனிச்சுன்னா, ஒரு கான்சியஸ் லெவல்ல ஷிஃப்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா, அது வந்து அந்த புதிய இனத்திற்கு வாசற்படியாக இருக்கும் திறக்கிறதுக்கு. அப்ப அதுதான் எண்ட் ஆஃப் ஹியூமானிட்டி, இந்த இனத்தினுடைய முடிவு. அடுத்தது வந்து புதிய இனத்தினுடைய உதயம். அந்த புதிய இனம் லூமினால்ஸ். அந்த ஒளிர்கின்ற அந்த புதிய இனத்தினுடைய ஒரு வரவேற்கும் வாசப்படியில நம்மளாம் நின்றுட்டு இருக்கோம். மலர்களை தூவி அந்த இனத்தை வரவேற்கிற மாதிரி நம்ம இதயங்கள்ல இருந்து அனுப்புற அந்த சிற்றலைகள், தியானத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற, நம்ம இதயத்துல உருவாகின்ற அந்த மென்மையான அதிர்வுகள் வந்து அந்த புதிய இனத்திலே வரவேற்கின்ற ஒரு மலர்களாக அதுக்கு தூவப்படும். அப்ப நம்ம தியானத்தினுடைய எஃபெக்ட் என்ன, நம்ம எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்துல ஒரு பகுதியாக இருக்கின்றோம். நம்ம செய்யறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. மிகப்பெரிய மரபணு மாற்றம் என்கின்ற பாபுஜியினுடைய அந்த மிஷன், அந்த செயல் திட்டம், ராமச்சந்திராவோட மிஷன், ராமச்சந்திரா மிஷன் நம்ம பேசிட்டு இருக்கோமே. ராமச்சந்திராவுடைய மிஷன் என்ன? மரபணு மாற்றம், மனித இனத்தினுடைய மரபணு மாற்றம்ங்கிற செயல் திட்டம் இந்த யுகத்துக்கு. அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் நாம பண்ற மெடிடேஷன், நாம பண்ற இந்த எல்லா விஷயங்களும், நம்ம செய்யற HFN. ஏன் இப்ப டிசம்பர் 21 மாஸ்டர் வந்து லட்சக்கணக்கான பேரோட உட்காந்து தியானம் பண்ண போறாரு. அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கிரியேட்டிங் எக்ரகோர். எத்தனை பேருக்கு நம்மளால அந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ண முடியும், எத்தனை பேரோட நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ண அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம், நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அந்த 8 மணிங்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு 1,00,000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணா, அப்ப உருவாகின்ற அந்த ஒரு சிற்றலைகள், அந்த அதிர்வு மட்டங்கள், அந்த புதிய இனத்தை வேறு ஒரு விதத்துல வரவேற்கலாம். ஒரு கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட். அதுதான் மாஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, ஷிஃப்ட் இன் த கான்சியஸ் லெவல் அப்படின்னு. அதுக்கான அந்த சக்தி
பீரிட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ நம்ம இன்னையிலேருந்து நம்மளுடைய தியானத்தை ஒரு புதிய கோணத்துல பார்ப்போம். ரொம்பவும் சிரத்தையோடு, ரொம்பவும் ஒரு புரிதலோடு நம்ம பயிற்சியை தொடருவோம். குறுகலா எனக்கு இன்னைக்கு என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு, அமைதிக்கு அப்படின்லாம் இல்லாம மாபெரும் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக என்னுடைய பயிற்சியை நான் இன்னைக்கு செய்யறேன் சரியா அப்படின்னு செய்வோம். அது நிச்சயமாக மாஸ்டர் எதிர்பார்க்கிற அந்த விளைவை கொண்டு வரட்டும். நாம் அனைவரும் அந்த மகத்தான செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய தியானத்திற்கு என்று செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.